ரோகிணி மாற்ற நாளுக்கு யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி மாட்ட வேண்டிய நாட்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. இன்றைக்கி எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மீனாவோட தங்கச்சி அம்மா இவங்க 2 பேரும் அவங்களோட கடையில் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, சீதாவோட அம்மா சீதாவை வேலைக்கு போக சொல்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு இல்லையா, நீ வேலைக்கு போமா, எதற்காக நீ இங்கேருந்து எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வேலையை நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு சீதா இருந்துக்கிட்டு, அம்மா உங்களுக்கு கால் வலிக்குது இல்லையா, முடியலை, நான் இருந்து ஹெல்ப் பண்ணுறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு அவங்க அம்மா, இல்லைம்மா நீ போய் வேலை பாரு, அதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும், இங்கேருந்து 5க்கும் 10க்கும் ஏன் நீ கஷ்டப்படுற, நீ ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த வேலைக்கு சரியான நேரத்தில் போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு சீதா, இல்லைம்மா உங்களுக்கு உதவி பண்ணுறதை விட எனக்கு பெரிய வேலை எதுவுமே கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க, நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போதே சத்யா வர்றாரு. வந்து, அம்மா எனக்கு காலேஜுக்கு நேரமாகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சத்யா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போதே மீனாவும் அதே நேரத்தில் வர்றாங்க. அங்கே எல்லாருக்கும் சந்தோஷம். மீனாவை பார்த்தோன்னே, வா மீனா என்னாச்சு, என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா பூ கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். சத்யா நீ இன்னும் காலேஜுக்கு போலையா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க, சத்யா இருந்துக்கிட்டு, அக்கா அந்த கிளம்பிட்டேங்க்கா, இப்போ தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா பாக்கெட்டுக்குள்ளே நம்ம மீனா காசு எடுத்து வைக்கிறாங்க. இந்த சத்யா இதை நீ செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்யா வந்து வாங்க மறுக்கிறாரு. இல்லைக்கா எனக்கு வந்து பணம் இருக்குது, இப்போதைக்கு எனக்கு பணம் தேவையில்லை, தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லடா இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட பாக்கெட்டுக்குள்ளே பணத்தை வைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு சத்யா கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட சத்யாவை பற்றி நம்ம மீனா விசாரிக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கான் தம்பி, கரெக்டாக இருக்கானா, ஒழுக்கமாக இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் மீனா இப்போல்லாம் சரியான நேரத்துக்கு வர்றான், அது போக புத்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தோணுது அவன் ஒரு வேளை திருந்திட்டானோ நல்ல பையனா மாறிட்டானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. ஸோ சத்யா நல்ல வழியில் போய்கிட்டு இருக்கார் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு சத்யா சரியானவனா நடந்துக்கிறணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அப்போது சில நேரங்கள் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோயில் பூசாரி வராரு. அவர் வந்து மீனாவை பார்த்து கூப்பிட்றாரு, மீனா இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது மீனாவோட அம்மா சீதா மீனா இவங்க எல்லாரும் போய் நிற்கிறாங்க. இந்த அம்மா வந்து எப்பயுமே நம்ம கோயிலில் கொலு போடுவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த முறை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, அதே மாதிரி கொலக்கட்டை இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆட்கள் தேவை, நான் வந்து உங்கள் அம்மாவை தான் சொன்னேன், நீ வேணா பண்ணுறியா மீனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, மீனாவுக்கு வேலை இருக்கும் அப்படின்றதுனால ஆரம்பத்தில் மீனா தயங்குறாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, நான் வேணா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்திருந்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, சரிம்மா நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, இந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ மீனா பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி கொலு வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்குறாங்க. மீனா, இல்லைங்க அந்த மாதிரிலாம் வச்சது கிடையாது, ஆனால் நீங்கள் வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம், உண்மையிலே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, இந்த முறை நீங்களும் வந்து கொலு வைங்கம்மா, ரொம்ப நல்லது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்குதா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, இல்லைம்மா கல்யாணம் மட்டும் ஆயிருக்கு, இன்னும் குழந்தை இல்லை, அப்போ நீங்கள் தாம்மா கண்டிப்பாக வைக்கணும், நீங்கள் கொலு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும், சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, மீனாவுக்கு அந்த ஆசை தொத்திக்கிறது. ரைட் நம்ம கொலு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஏமா நம்ம கொலு வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக வைக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் இதுக்கு ஒத்துக்குருவாங்களா, என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு இருங்கம்மா நான் அவர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம வீட்டில் கொலு வைக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன், கொலு வைக்க பார்ப்போம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, முத்து இருந்துக்கிட்டு அதற்கு என்ன மீனா நம்ம தாராளம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனா இவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, நம்ம கொலு வைக்கலாமா, அதற்கு என்னெல்லாம் தேவைப்படும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா சம்மதம் கொடுப்பாங்களா, விஜயா கிட்ட தான் அந்த பொறுப்பே இருக்குது, குடும்பமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் விஜயா மீனாக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக சம்மதமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜயா கண்டிப்பாக இதற்கு விட மாட்டாங்க, நம்ம அதற்கு பதில் முந்திக்கிட்டு நம்ம அப்பா கிட்ட போய் கேட்போம், அப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா அப்பா நமக்கு அலோவ் பண்ணுவார், ஸோ அவர்கிட்ட நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அண்ணாமலை கிட்ட போய் இவங்களோட ஆசையை சொல்கிறாங்க. மாமா இந்த மாதிரி நம்ம கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் இருந்துக்கிட்டு, என்னம்மா திடீர்னு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்சதே கிடையாது, நீங்கள் என்ன புதுசாலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மாமா கொலு வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த முறை நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. அதற்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு, அதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் விஜயா இதுக்கு சம்மதிப்பாளா அப்படின்றது தான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னாலே அவளுக்கு பிடிக்காது, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு அவள் எப்படி சம்மதம் சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம விஜயா வர்றாங்க. விஜயா வரும், விஜயா கிட்ட நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த மாதிரி மீனா முத்து இவங்க 2
பேரும் இந்த முறை கொலு வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீ என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் கொலுவெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் புது பழக்கமாக இருக்குது, இவெல்லாம் நம்ம வீட்டில் கொலு வச்சோமா, இல்லை இப்போ எதுக்கு இந்த கொலுவெல்லாம் வைக்கணும், அதெல்லாம் வேணாம், செட் ஆகாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஸோ விஜயா சொல்கிறதுக்கு அங்கே எல்லாருமே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் வச்சா வச்சுட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை சொல்கிறாரு. முத்துவுக்கும் வைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் விஜயாவை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணெல்லாம் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க வன்மம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. மீனா சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை செய்யவா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும்போது கொலு வைக்கணும் அப்படின்னா நம்ம அது செய்யணும், இது செய்யணும், பலகாரம்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துக்கிட்டு பலகாரம் தானத்தை அது நானே செஞ்சிருவேன், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு சரி பலகாரம் செய்யலாம், ஓகே, பணம் செலவாகும்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து வந்து ஆஜராகிறாரு. பணம் தானே, அது எவ்வளவோ நான் பார்த்துக்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்தாலும் இன்னும் யோசிக்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ இடிக்குது, எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி அவங்க மனசு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவங்க இன்னொரு விஷயத்தை பிடிக்கிறாங்க. சரி பாட்டு பாடணும்ல, யார் பாடுவா அப்படின்னு கேட்கும்போது தான் அண்ணாமலை டக்குன்னு வந்து அடுத்த பாயிண்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் விஜயா நீ பாட மாட்டியா, நீ தான் நல்லா பாடுவீலே, உன் குரல் தான் அவங்களோட குரல் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடகி பேரெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது விஜயா வந்து அப்படியே உருகிட்டாங்க. அவ்வளோதான், உனக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா போதும், அப்படியே உருகிடுவாங்க. இப்போ பாட்டு பாடுறதுல வந்து நிற்கிறாங்க. உனக்கு நல்லா தான் பாட வருமே, நீயே பாடிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு வெக்கம் தலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவ்வளோ வெக்கப்படுறாங்க. அதெல்லாம் சரி, நான் நல்லா பாடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்லுவாங்க, நீ சுசிலா மாதிரி பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அப்படிங்கும்போது அப்புறம் என்ன, நீ சம்மதம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அதே இது இப்போ ரோஹிணின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் கொலு பண்ணியிருப்பாங்க, கிராண்டாக பண்ணியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இவளுக்கு கொலுனாலே என்னன்னு தெரியாதே, இவளை வச்சு பண்ண வைக்கவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மீனா முத்து இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி விஜயா விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, கொலு வைக்கிறது தாங்க. நமக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்கடா டே, எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கதைக்குள்ளே வந்துருங்கடா, ஏதோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் தேவையே இல்லாத விஷயம் கொலு இப்போ தேவையா, ஏன்னா எவ்வளோ கதை இருக்குது. அங்கிட்டு வந்து ரோஹிணி ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ட்ராக்கை மாற்றி கொலு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த கொலு முடிகிற வரைக்கும் மொக்கையாக தான் போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சுருதி மேட்டருக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். சுருதியை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுருதிட்ட முதல்ல அவங்க உள்ளே வர்றாங்க, பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சுருதிக்கு வந்து ஒரு டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கண்ணால் பார்த்தாங்க இல்லையா, அந்த விஷயங்களை அப்படியே சொல்கிறாங்க. ரவி வந்து சரி கிடையாது, ரவி வந்து வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் இது கூட நீத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு சுரி இருந்துக்கிட்டு அவங்க பாஸ் கூட தானமா சுற்றிக்கிட்டு இருக்காரு, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லடி அது தப்பாக இருக்குது, எனக்கு இன்னும் சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க அவங்க தப்பு பண்ணணும் அப்படின்னா வெளியே சுற்ற மாட்டாங்க. ஏன் நீங்களும் தான் அந்த அங்கிள் கூட ஷாப்பிங் போயிருக்கீங்களா அப்படிங்கும்போது கோவம் வந்துடுச்சு. ஏய் அது நீ குழந்தையா இருக்கும்போது அவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சுதா. அதற்கு சுருதி இருந்துக்கிட்டு, ஆமாம் தப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக வயசெல்லாம் முக்கியமே கிடையாது, அவங்க பாட்டுக்கு தப்பு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அதற்காக நீங்கள் ரவியை குறை சொல்லாதீங்க, ரவியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுதாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது, வேற மாதிரி தெரியுது, நீ உஷாராய்க்கோ, நான் உனக்கு வந்து அலர்ட் பண்ணுறேன் அப்படின்றலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எதையுமே சுருதி கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரவியை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆனாலும் சுதா வந்து திரும்ப திரும்ப அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்றது இப்போவே நமக்கு புரிஞ்சிருச்சு. ரைட், தேவையில்லாத சில பிரச்சனைகள் ரவிக்கு வரப்போகுது. அண்ட் ரவி அண்ட் சுருதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண போகிறாங்க, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் எபிசோடாக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ நம்ம முத்துவுக்கு வருவோம். முத்து வந்து கொஞ்சமாவது உஷாராக இருந்திருக்கலாம் அல்லது உஷாராக இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே சந்தேகப்பட்டாங்க. பார்லர் ஏதோ தப்பு பண்ணுது, அவன் மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. உண்மையிலே அது சரியான விஷயம். ஆனால் சந்தேகப்பட்டதோடு சரி, அதற்காக எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சமாவது இவங்க திருந்தணும், பார்லர் அம்மா மேலே ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்றத யோசிச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அவங்கள வேவு பார்த்துருக்கலாம், இல்லை எப்படியாவது அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் வெறும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே வந்து வளர்த்து விட பார்க்குறாங்க. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நம்ம முத்து மீனா போய் சிக்கிறது இதுதான் முதல் காரணமாக இருக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க முதல்ல ரோஹிணி மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க கிளியர் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா ரோஹிணி யார் அப்படின்ற அவளோட பேக்ரவுண்டை கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் சந்தேகப்பட்டதோட முடிச்சுக்கிட்டாங்க. இனி அடுத்த பஞ்சாயத்து எப்பன்னு தெரியல.
சரி, இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம விஜயா வந்து பார்வதியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை, இங்கே வந்தவ சரி கிடையாது, பூக்கட்டுறவளால் எனக்கு பெரிய இம்சை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதிட்ட. பார்வதி என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவளுக்கு வந்து நான் சேவை செய்யணுமா, இவன் வந்து கொலு வைப்பாலாம், இதே இது ரோஹிணி வைக்கிறதா இருந்தால், சுருதி வைக்கிறதா இருந்தால் நான் சந்தோஷமாக செய்வேன், ஆனால் இவ வைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, பார்வதி அவங்க மனசில் இருக்கிற விஷயங்கள், அவங்களோட குறைகளை சொல்கிறாங்க. இங்கே பார், உனக்காவது ஃபேமிலியாக எல்லாரும் இருக்கிறாங்க, யாருமே இல்லாத அருமை உனக்கு தெரியாது விஜயா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, அவங்க எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கோ விஜயா, நீ பண்ணுறது தப்பு, நீ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க, இது என்னைக்கா இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான், நீ இப்படி இருக்கக்கூடாது, மாறிக்கோ, நீ மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி எவ்வளோ பார்வதி எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே அவங்க காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. மற்ற 2 மருமகளை விட மீனாவை எப்பயுமே தாழ்த்தி ரொம்பவே அவங்க ஒரு கேவலம், அவங்க ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் அவங்களுக்கு உதவி பண்ண போகுது. அந்த குப்பை அப்படின்னு சொல்லி அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு உதவி பண்ண போகுது. நாளைக்கு சுருதிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் வந்து மீனா மாதிரி உட்காந்து ஃபீலிங்ஸு, சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. போமா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ரோஹிணி ஃப்ராடு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜயாவோட கதை அதோட காலி, ரோஹிணியும் அங்கே அவுட்டு. அப்போ மிச்சம் இருக்கிறது மீனா மட்டும்தான். எக்காரணத்து கொண்டும் மீனாவை அவங்க பகைக்கிறது அவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். இதை விஜயா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சரிங்க, இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நம்மளோட ப்ரொடக்ஷன் தான். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ கதைக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கிட்டு கொலு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் நடக்கட்டும், இந்த ஃபங்க்ஷனாக எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்துடலாம், ஃபோனை எடுத்து நம்ம ஆடியோவை ரிலீஸ் பண்ணிடலாம், வீடியோவை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து, மீனா இவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, தனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னா இவங்க 2 பேரும் நிம்மதியாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் கிறிஷை தத்தெடுக்கிறேன்னு சொல்லி வந்து நிற்பாங்க, இன்னொரு பக்கம் தினேஷோட பிரச்சனை, இது எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும், முத்து மொபைலில் இருக்கிற வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணாலே போதும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு முட்டாள்தனமாக நினைக்கிற நம்ம ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முத்து மொபைலில் இந்த கொலு ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே ஆட்டையை போட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீடியோவை எடுத்துடுறாங்க. எடுக்கிறது மட்டும் கிடையாது, விஜயா கிட்ட போய் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க, பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காப்பியை சிட்டிக்கு அனுப்புகிறாங்க, ஒரு காப்பியை விஜயாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி விஷயம் செம்மையாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து எக்ஸாம் டைம், ஏன்னா சத்யா வந்து அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஓரளவுக்கு திருந்தி நல்ல ஒரு மனுஷனாக ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக மாறி, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ சத்யா வந்து ஒரு புது மனுஷன், அவன் நல்ல பையன்பா அப்படின்ற மாதிரி பேர் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ரோஹிணி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் பரவுது. சத்யாவால் வெளியே தலை காட்ட முடியல, என்னடா இது எல்லாரும் இப்படி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சத்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை, அவர் நில குலைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரே இந்த பிரச்சனையை எதிர்பார்த்திருக்க மாட்டார், இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து அவர் சிக்கிக்கிட்டாரு. இந்த இடத்துல வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னோடையும் கண்ணை மூடிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்து தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. என்னடா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது, அன்னைக்கு மாமா என்னை கையை உடைச்சார்ல, அது எதுக்கு தெரியுமா, நான் இந்த விஷயத்த பண்ணுனேன் அப்படின்னு சொல்ல போய் தான் என்னை கையை உடைச்சாரு, அப்படிங்கும்போது தான் முத்துவோட நல்ல விஷயம் தெரிய வருது, அப்போ அவன் தப்பு பண்ணியிருக்கா அதனால தான் முத்து கையை உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல விஷயமா அதை எடுத்துக்கிட்டாலும் இதுக்கப்புறம் எதற்காக அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும், மாமா என்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல, இங்கே பிரச்சனை வந்து வேற மாதிரி டைவர்ட் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி மாமா நினச்சி தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லி சத்யா ஒவ்வொரு விஷயமா அவங்க குடும்பத்தை ஏற்றி விடுறாங்க. அவங்களும் அதை நம்புகிறாங்க, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்புகிறாங்க. இங்கே முத்துவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம். ஏன்னா முத்து கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா எப்போவும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நாள் வச்சிருந்து இவனை பழி வாங்கணும் அப்படின்ற அவசியம் அவர் கிடையாது, அவர் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவன் ஒருத்தும் கிடையாது அப்படின்றது அவனுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரா அப்படின்னு அவர் யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனால் யோசிக்காம இந்த ஒட்டுமொத்தமும் குடும்பமும் பழியை தூக்கி நம்ம முத்து மேலே போட, மீனாவும் என்ன நம்பிட்டாங்க அப்படின்னா, முத்துவுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு, அதை நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சண்டை போட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வேணுக்குமே செஞ்சீங்களா, என் தம்பியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி முத்து கூட சண்டைக்கு போகிறாங்க. முத்துவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, எதுக்குடா நீ என் கூட சண்டை போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் மீனா அந்த வீடியோ காட்டுறாங்க, பாருங்க என்ன நடந்திருக்குது, நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்றதை இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்ட, அப்போ தான் முத்துக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம மொபைல்லேருந்து வீடியோ யாரோ எடுத்துருக்காங்க, லீக் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் யார் பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படின்ற
அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரில. இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போது. கண்டுபிடிச்சிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன், ரோஹிணி தான் இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளை ஈஸியாக ரோஹிணி மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது. இடையில சிட்டி இருக்கான் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சிட்டியை வந்து பழைய தூக்கி வாங்கிடுவான். நான் அவங்கள பழி வாங்கன்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேயும் தப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முத்து மீனா இவங்க 2 பேர்த்த மாட்டி விட்டுட்டு தான் தப்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி திசை திரும்ப போகுது அப்படின்றது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா முத்து இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குடியை தொட போறாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் மீனாவே என்னை நம்பலையே, நான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனா நம்பலை அப்படின்னு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தவறான பாதைக்கு அவரும் திசை திருப்பப்படுறாரு. மீனாவும் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியை நம்ம ரோகிணி நினைச்ச மாதிரியே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதம் மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டில் யார் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி தான். முத்துவோட வாழ்க்கை பழைய நிலைமைக்கு திரும்ப போகுது. ஸோ தேவையே இல்லாத விஷயங்கள் பண்ணி, ஏன்னா முத்து நினச்சிருந்தா அந்த வீடியோவை அழிச்சிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா மீனாவட்டையாவது காட்டியிருந்திருக்கலாம். அப்படின்னா அப்போயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் இல்லை, நான் காட்டவும் மாட்டேன், அழிக்கவும் மாட்டேன், ஆனால் அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்ததுனால அந்த பிரச்சனை இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் முத்து வேணுக்குமே பண்ணார், பிளான் பண்ணி பண்ணார், திட்டம் போட்டு பண்ணார் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இதுக்கப்புறமாவது முத்து கொஞ்சமாவது அலர்ட் ஆகி யார் இந்த விஷயத்தை பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறா, இவங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாவம் நம்ம மீனா முத்து இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். சத்யா அவன் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் தான் என்னை பழி வாங்கணும்னு பண்ணிட்டாரு, நான் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் அப்போ காமிச்சிருந்தா கூட நான் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல பாதைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னை பழி வாங்குற மாதிரி இவர் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி அவனும் அதே விஷயத்த சொல்ல முத்து அவ்வளோதாங்க மனசே உடஞ்சி போயிட்டார். இவங்களுக்கு எவ்வளோதான் நல்ல விஷயம் பண்ணாலும் கடைசியில் ஒட்டுமொத்த பழியும் தூக்கி ஏன் மேலே போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன தாண்டா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி முத்து கண் கலங்கிட்டாரு. வேற ஒன்றுமே கிடையாது சொல்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீ தான் காரணம், நீ தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது பாவம் அவரால் என்ன பண்ண முடியும், அவரே அப்செட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது, அந்தளவுக்கு அவர் நொறுங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் முத்துவோட வாழ்க்கையை எந்த பக்கம் நோக்கி எந்த பாதையை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஆனால் முத்து பண்ண போகிற விஷயம் தான் இதுக்கப்புறம் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத புரிஞ்ச முத்தும் இந்த விஷயத்தை யார் பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இறங்க போறாரு. அதே மாதிரி ரோகிணி வந்து பயம் வந்துருச்சு, ரைட்டு முத்து நம்ம மேலே கண்டுபிடிச்சிருவானோ நம்மளை அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்திருக்குது. இந்த பயம் அவங்கள வந்து ஒவ்வொரு நிமிஷமும், ஏன்னா அங்கிட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் முத்துக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி காலம் முழுக்க யாருக்கோ ஒரு ஆள் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பயத்திலே போயிடும் போல அந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிட்டிக்கு வருவோம். சிட்டி என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தினேஷை வந்து டீல் பண்ணலை, அவன் தினேஷை வந்து விட்டுறான், நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு அது தேவையே கிடையாது, எனக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை டீலில் விட்டான். தினேஷ் வந்து மறுபடியும் நம்ம ரோகிணியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிகிட்ட போய் சண்டை போடுறாங்க. டே நீ என்ன சொன்ன, அந்த வீடியோவை எடுத்து கொடுத்தா நான் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், நானும் நீ சொன்னதை கேட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டேன், இன்னைக்கு எங்கள் குடும்பமே உடஞ்சிருச்சு, பிரச்சனையில் இருக்குது, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீ எனக்கும் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி தரல, நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி சிட்டி கூட சண்டை போடுறாங்க. சிட்டி ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அது உன் விஷயம், அதில் நான் தலையிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அவன் உன்னை மாட்டிக்கிட்டு இருக்கான், இதுக்கு நான் உள்ளே வரவே முடியாது, எனக்கு தேவையான விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். ரோகிணி இந்த இடத்துல அம்போன்னு நிற்கிறாங்க. இவங்களை பற்றின இவங்க எவ்வளோ அழுக்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வந்தால் இவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து மீனா இவங்க எப்படியாவது அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு. இப்போ ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால இனிமே யாரும் வந்து நம்ம பையனை தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. கிறிஷ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் பாட்டுக்கு நிம்மதியாக நம்ம பையனா நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் மனோஜுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் நல்லா இருக்கணும், தான் தப்பிக்கணும், தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம குடும்பமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சின்ன துளி அளவும் கிடையாதுன்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. ரோகிணி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அது தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் அவங்க திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக திருத்தப்படுவாங்க. முத்து உண்மையை கண்டுபிடிப்பார். இதற்கு பின்னாடி சிட்டி இருக்கான் அப்படின்ற விஷயம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஆமாம் இதுக்கு பின்னாடி சிட்டி இருக்கான், ஏன்னா சிட்டிக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும்.
அப்படின்றது முத்துக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் முத்து சிட்டியை பிடிச்சி நாலப்ப அப்படின்னா போதும், உனக்கு எப்படி அந்த வீடியோ கிடச்சிச்சு, ஏன்னா என் வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீடியோ நீ எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஆள் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ஆள் யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் ரோகிணியோட வேஷம் அப்படியே கலைஞ்சிரும். இதுக்கப்புறம் ரோகிணி நினச்சி கூட பார்க்க முடியாத கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா முத்துவை பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியே இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த உண்மையை மட்டும் நம்ம முத்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா போதுங்க, இவ்வளவுதாங்க ஹைலைட். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு முத்துவை நம்ம ரோகிணி பார்க்க போறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷனா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இதுக்கப்புறம் எதிரியா பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்து விட்டுட்டாங்க ரோகிணி. இதுக்கப்புறம் முத்து சும்மாவே இருக்க மாட்டாரு, அவங்கள பிரிச்சதுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் நடக்க போகுதுங்க. ஸோ எது எப்படியோங்க இதுக்கப்புறம் எபிசோட் இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.